This video is sponsored by School of Business Organization. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. போயிடுச்சு போல இருக்கு. இதை அந்த பக்கம்டா அண்ணே, மெதுவா அடிக்குதுண்ணே. உசுறு இருக்குதுண்ணே. இப்ப என்ன பண்றது? உடம்ப சூடத்துனா எல்லாம் சரியா போயிடும். முதல்ல பாதத்தை தேங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. நீங்க தேங்கண்ணே. என்னடா சூடு ஏற மாட்டேங்குது? என்னை பொறுத்தீங்கண்ணே. அப்படியா? இப்போ ஒரு கால மட்டும் இல்ல, உடம்பு பூரா தேய்க்க சொல்லு. இந்த ஒரு பாக்ஸ் வச்சுக்க. போதுமாடா இது? போதும். வேற எங்கடா தேய்க்கணும்? வேற எங்கேயும் தேய்க்க வேணாம், பாதத்தை மட்டும் தேய்ங்க. என்னண்ணா இது நூறு எண்ணெயை வச்சு தேய்ச்சிட்டீங்க? போய் நிறைய எடுத்துட்டு வாங்க. போதும்டா. சொல்றதுக்கு என்ன, சும்மா தெரிஞ்ச மாதிரி பீத்திக்கிட்டு. ஏன்டா இப்படி கோச்சுக்கிற? சரி என்ன அம்மா, அந்த ஆளே தேய்க்கிறேங்கிறாரு, நீ ஏன்டா வேண்டாங்க? ஒரு பாக்கி பாத வரைக்கும் தான். சரி, 10 ரூபா வச்சுக்க. உள்ளங்கால இருந்து உச்சி வரைக்கும் தேய்க்கணும். அண்ணே, அங்க சூட தின்னது போதும், இங்க தேய்ங்க. இங்கயா? ஆமா. சரி நோரு. எண்ணெய் வச்சு மெல்ல தேய்ச்சது என்ன? எம்மா எம்மா சுகமாச்சது என்ன? வெண்ணைய போல நெஞ்ச காய்ச்சியதென்ன? வேகிற நெஞ்சில் தண்ணி பாய்ச்சியதென்ன? மாமா சின்ன மாமா ஸ்பெஷல் டீயா போல ஆத்து மாயாத்துக்கு மாயா இந்த சுட்ட கொஞ்சம் மாத்து. எண்ணெய வச்சு மெல்ல தேய்ச்சது என்ன? எம்மா எம்மா சுகமாச்சது. அம்மா சொன்னபடியே பொட்டி படிக்கலாம் எடுத்து வச்சாச்சு. இனி புறப்பட வேண்டியதுதான். நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. என்ன வரலையா? கோயிலுக்கு போனோம். நீ வராம போனதுனால வேண்டுதல் நின்னு போச்சுன்னு அம்மா யாரையுமே தூங்க விட மாட்டேன்றாங்க. இடம் மாறினா மனசாவது கொஞ்சம் மாறும். அதோட இனம் புரியாத எனக்கு ஒரு தொல்லை, அதுக்காவது போலாம். சொன்னா கேளுங்க, நான் வரல. அவங்க கிட்ட என்ன கேக்குறது? வாங்க பருப்புலாம். அம்மா, நீங்க இவங்க 2 பேரு. நீ வர, பேசாம நீ வர்ற. வா.